ஒரு 5 வயசு பையன் அவனோட 3 வயசு தங்கச்சிக்கு பொம்மை வாங்கி தரத்துக்காக கடைத்தெருவுக்கு கூட்டிட்டு வரான். ஒரு கடையில நின்று அந்த பொண்ணு கேட்குற பொம்மையை அவ கையில கொடுத்துட்டு இது எவ்வளோ அப்படின்னு பெரியவங்க தோரணையில கடைக்காரர்கிட்ட கேட்குறான். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்னு கடைக்காரரு கேட்குறாரு. அவன் கவலையான முகத்தோடு தயங்கி தயங்கி அவன் பாக்கெட்டை திறந்து விளையாடுறதுக்காக அவன் சேர்த்து வச்ச கடல் சிற்பிகளை காட்டி இது போதுமா அப்படின்னு கேட்குறான். அவனோட கவலையான முகத்தை பார்த்த அந்த கடைக்காரரு இவ்வளவுலாம் வேணாம், எனக்கு நீ 4 சிப்பி கொடு போதும் அப்படின்னு சொல்லி 4 சிப்பியை வாங்கிட்டு அவன்கிட்ட அந்த பொம்மையை கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவரோட உதவியாளர் என்னென்ன ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த சிப்பியை வாங்கிட்டு இவ்வளோ விலை உயர்ந்த பொம்மையை போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் சொன்னாரு, பணம் கொடுத்தாதான் பொம்மை வாங்க முடியும் அப்படின்னு புரிகிற வயசு அவனுக்கு இல்லை. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இந்த சிற்பிகள் தான் விலை உயர்ந்தவை. ஆனால் அவன்கிட்ட நான் இப்போ காசு கேட்டேன்னா காசு தான் உயர்ந்தவைன்ற எண்ணம் அவன் மனசில் வந்துடும். அதை நான் தடுத்துட்டேனே, அது போதாதா? அது மட்டும் இல்லை, இப்போ அவன் தங்கச்சி கேட்குறத அவனால் வாங்கி தர முடியுன்ற தன்னம்பிக்கையை அவன் மனசில் உண்டாக்கியிருக்கேன். நாளை பின்ன அவன் பெருசானதுக்கு அப்புறம் இந்த சம்பவத்தை நினச்சி பார்த்தானா இந்த உலகம் நல்லவங்களான ஆனது அப்படின்ற எண்ணம் தான் அவனுக்கு தோன்றும். அவன் எல்லாத்துக்கிட்டேயும் அன்பு காட்ட தொடங்குவான். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதில் எவ்வளோ அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு பார்த்தீங்களா?